ரோஹிணி வந்துட்டு மேக்கப் போடுற விஷயமா வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆண்டி நீங்கள் தான் சொன்னீங்க பார்லர் விஷயமா வெளியே போக சொல்லி, அதான் போயிட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி முடிஞ்சாச்சு இல்லை பேமெண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்க, 25,000 ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்து அப்போ கொடுத்த காசை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரோஹிணி பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் ஆகுது. எதுக்கு ஆண்டி இப்போ திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, இனிமேல் வந்து எல்லாமே அப்படி தான், இனிமேல் நீ எவ்வளோ சம்பாரிச்சு வந்து என்கிட்ட தான் கொடுக்கணும், உனக்கு செலவுக்கு வேணா நான் தரேன் அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி கையிலலாம் கேஷ் கொடுக்கல, ஏடிஎம் தான் இனிமேல் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்படின்னா ஏடிஎம் கார்டை கொடு, இனிமேல் உனக்கு எது தேவை இருந்தாலும் என்கிட்ட கேட்டு வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மீனா பார்த்துக்கிங்கன்னா, ஏன் கத்த இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒன்று சேவிங் பண்ணுறாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோடனே வித்யா பார்த்தீங்கன்னா செமக்கம் வந்துடுது. ஏய் உன்னை எதுன்னு கேட்டாங்களா, உங்கள் வேலை என்னவோ அது மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நுழைக்காதுங்க அப்படின்னு வித்யா சொல்ல, உடனே ரோஹிணிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மீனா தான் நான் சொல்லியிருக்கேன்ல எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா திட்டம் ஏங்க நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ண வந்தேன், நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க, அதெல்லாம் நான் பார்த்துறேன், ஆண்டி ஒரு விஷயம் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்டி வித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹிணியுமே வந்து ஏடிஎம் கார்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யாவை நினச்சி செம்ம கோவப்படுற ரோஹிணி பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வந்து இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே இது கேட்ட உடனே நித்யா பார்த்தீங்கன்னா செம்ம இதாகிடுறாங்க. ஏன்டி உன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, என்ன சர்வாதிகாரம் இடத்துல ஏன்னு சொல்லி நீ கேள்வி கேட்குறது தானே, அப்படி இதெல்லாம் கேட்டேன்னா இன்னும் சண்டை பெருசாகும், நான் இவங்களை அவங்க வழியில் தான் போய் கவுக்கணும், அதனால் கொஞ்ச நாள் பொறுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல, சரி காசு போட்டாங்கன்னா பாதிக்கு அமௌண்ட்டு எடுத்து வை, மீதி அமௌண்ட்டை மட்டும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிடி அப்படி நீ சொல்கிற மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நித்தவங்க கால் வச்சிடறாங்க. சரி ரோஹிணி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களே, இவங்களை இப்படியே விட்டால் ஆகாது இன்னும் ரோஹிணி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கா. அந்த டைமில் தான் மனோஜ் பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து மனோஜ் பார்த்தீங்கன்னா, இனிமேல் உன் பொண்டாட்டிக்கு வந்து எந்த காசும் நீ கொடுக்கக்கூடாது, நான் சொல்லாமல் நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரிம்மா நீ சொல்கிற மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே தலையாட்டிட்டு உள்ளே வராங்க. ஆனால் ரோஹிணி பார்த்துட்டிங்கன்னா, ஏன் மனோஜ் உங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நீ எதுவும் கேட்க மாட்டியா, உங்கள் அம்மா என் ஏடிஎம் கார்டு கூட வாங்கி வச்சுனாங்க, எனக்குன்னு எந்த செலவும் இருக்காதா, உனக்கு எதனா இதுன்னா நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அதான் அம்மா சொல்லிட்டாங்களே இனிமேல் அவங்களே எல்லா செலவும் பார்த்துவாங்க, நீ இதிலெல்லாம் தலையிட்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக பார்த்தீங்கன்னா மனோஜ் ஆகிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. என்னடா இவனுமே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹிணி மனோஜ் மேலேயுமே வந்து செம கோவத்தில் இருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது, அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்படியே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பெல் பட்டன் எழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.